1991ல ரிலீஸ் ஆகி இன்னைக்கும் ஒரு வெறித்தனமான காதலுக்கு பெஞ்ச்மார்க்கா இருக்கிற குணா படத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு அலச போறோம். ஆனா இது வழக்கமான குணா அபிராமி கதை இல்ல. உலகமே மறந்து போன குணா படத்துல வர்ற ஒரு ஸ்பெஷலான கேரக்டரை பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா பேச போறோம். இவங்க இந்த படத்தோட ஹீரோயின் கிடையாது. அதே சமயம் இவங்கள வில்லன்னு சொல்லிடவும் முடியாது. குணா படத்தோட பாப் கல்ச்சர் தாக்கம் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஆனா இவங்க கேரக்டர் ரொம்ப வித்தியாசமான ஒரு படைப்பு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தனக்கு திரும்ப எதுவுமே கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் ஒருத்தரை முழுமையா நேசிக்கிற ஒரு சாதாரண பெண் தான் இவங்க. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், உலகமே மறந்து போன அந்த பெண் யாரு? அவங்கதான் ரோசி. இதுவரைக்கும் யாரும் பெருசா கொண்டாடாத ஆனா திரைக்கதைக்கு ரொம்ப முக்கியமான இந்த அன்சங் ஹீரோவை பத்தின ஒரு டீப்பான அனாலிசிஸ் தான் நம்மளோட இந்த தேடல். சரி, முதல்ல ரோசி யாருன்னு பாத்திரலாம். சமூகத்தால சுத்தமா புறக்கணிக்கப்பட்ட ஒரு ரொம்ப இரண்ட பின்னணியில இருந்து தான் அவங்க வர்றாங்க. குணாவோட சொந்த அம்மாவான மனோன்மணி நடத்துற அந்த விலைமாதர் விடுதியில வேலை செய்யற பல பெண்கள்ல இவங்களும் ஒருத்தி. சுத்தம் என்று யாரும் இல்லை, பாவமூட்டைதானடா. இவங்களுக்குன்னு எந்த ஒரு ஃபெய்ரி டேல் பேக் ஸ்டோரியும் கிடையாது. இவங்களை காப்பாத்த எந்த ஹீரோவும் குதிரையில வரப்போறதில்ல. சிவனை கூட பித்தல் என்று பேசுகின்ற ஊரடா. அதான் அவங்களோட கசப்பான யதார்த்தம். புத்திகட்ட மூடர்க்கென்றும் ஞான பார்வையேதடா. ஆனா சமூகமே தூக்கி எறிஞ்ச ஒரு நிலையிலையும் அவங்க குணாவே ரொம்ப ஆழமா எந்த கண்டிஷனும் இல்லாம காதலிக்கிறாங்க. இப்போ நாம கதையோட அடுத்த கட்டத்துக்கு போவோம். இந்த படத்துல 2 விதமான காதல்கள் ரொம்ப கான்ட்ராஸ்டா காட்டப்பட்டிருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் குணாவோட காதல். அது எப்படிப்பட்டது? அபிராமி அப்படிங்கிற ஒரு கற்பனை தேவதை மேல இருக்கிற வெறித்தனமான காதல். ரியாலிட்டியில இருந்து சுத்தமா துண்டிக்கப்பட்ட ஒரு வகையான பிரம அது. ஆனா இன்னொரு பக்கம் ரோசியோட காதலை கவனிச்சிங்கன்னா அது ரொம்ப யதார்த்தமானது, ரொம்ப அமைதியானது. சொல்லப்போனா நிஜ குணா மேல நிகழ்காலத்துல உறுதியா இருக்கிற ஒரு உண்மையான காதல். ரோசிக்கு குணாவோட அந்த கற்பனை உலகத்து ஹீரோலாம் தேவையில்லை. அவளுக்கு குணாதான் வேணும். ஒரு மாயைக்குள்ள முழுசா மூழ்கி போன, மனதளவுல ரொம்பவே காயப்பட்ட, அடுத்து என்ன பண்ணுவாருமே கணிக்க முடியாத ஒரு மனுஷனை ரோசி தேர்ந்தெடுத்தது தான் இங்க இருக்கிற மிகப்பெரிய ட்ராஜடி. குணா தன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவங்க அவனை நேசிக்கிறாங்க. சரி, இப்போ படத்தோட கிளைமேக்ஸான அந்த குகசீனுக்கு வருவோம். இதுதான் ரோசியோட உண்மையான மதிப்பை நமக்கு புரிய வைக்கிற ஒரு மிக முக்கியமான தருணம். குகைக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. இன்ஸ்பெக்டர் மூவேந்தர் சுட தயாரா இருக்காரு. குணாவோட குடும்பமும் சிபிஐ அதிகாரியும் வெளியே செம டென்ஷனா காத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ரோசி மட்டும் தனியா அந்த குகைக்குள்ள போறா. அங்க குணா தான் வச்சிருந்த துப்பாக்கிய ரோசி கையில கொடுக்கறான். இது எவ்வளவு பெரிய இமோஷனலான ஒரு விஷயம்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. குகைக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவங்க வெளியே அழுதுகிட்டே அவனை கொன்று விடாதீர்கள்னு மன்றாடுவாங்க. யாருமே புரிஞ்சுக்காத, எல்லாராலையும் பைத்தியக்காரன்னு முத்திர குத்தப்பட்ட குணாவுக்காக ஒருத்தி கண்ணீர் சிந்துறானா. அதுதான் அவங்க 2 பேருக்கும் இடையில சத்தமே இல்லாம உருவான ஒரு ஆழமான பந்தத்துக்கு ஃபைனல் ப்ரூஃப். இந்த இடத்துல காதலை விட நம்பிக்கைதான் ஜெயிக்குது. குணாவுக்கு ரோசி மேல காதல் இல்ல, அது உண்மைதான். ஆனா தன் கையில இருக்கிற துப்பாக்கி அவன்கிட்ட குடுக்கறான் அப்படின்னா அவன் அவளை எவ்வளோ மதிக்கிறான்னு அர்த்தம். மனதளவுல அவன் எவ்வளோ செதஞ்சு போயிருந்தாலும் அவனுக்குள்ளேயும் ஒரு நல்ல மனிதநேயம் இருக்கு அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. இப்போ நாம இந்த அனாலிசிஸ்ல ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். ரோசி இந்த கதையில எதை ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படிங்கறத ஒரு 3 பாயிண்ட்ஸ்ல சுருக்கமா பாத்திரலாம். பாயிண்ட் நம்பர் 1,
யதார்த்தத்தின் கண்ணாடி. குணாவோட கற்பனை காதலுக்கும் ரோசியோட நிஜமான காதலுக்கும் உள்ள வித்தியாசத்தை இது காட்டுது. 2வது, குணாவோட மனிதநேயம். ரோசிய நம்புறது மூலியமா குணா மத்தவங்க கிட்ட இருந்து சுத்தமா விலகி போனவன் கிடையாதுன்னு நிரூபிக்கிறான். 3வது, கண்ணுக்கு தெரியாத துயரம். தனக்கு பதிலுக்கு காதல் கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் அந்த ஒருதலை காதலோட வலிய அமைதியா ஏத்துக்கிறவங்களோட நிலை. ஜீவன் என்றால் ஜீவனல்ல, என்னை போல் இல்லை சலனம். அடுத்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம், படத்தோட அந்த ஐகானிக் மியூசிக் எப்படி ரோசியோட அந்த அமைதியான வேதனைக்கு ஒரு குரலா மாறுதுன்னு பாப்போம். நீயோ வானம் விட்டு மண்ணில் வந்த தாரகை. மேஸ்ட்ரோ இளையராஜாவோட இசையில வர்ற உன்னை நான் பாட்டு இருக்குல்ல, அது வெறும் டியூன் கிடையாதுங்க. அது ரோசியோட உணர்வு பூர்வமான ஒரு ஆட்டோபயோகிராஃபி. நானோ யாரும் வந்து தங்கிச் செல்லும் மாளிகை. எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாம, பெர்மிஷனும் இல்லாம தூரத்துல நின்னே ஒருத்தனை காதலிக்கிற அவளோட தவிப்ப சாதாரண வார்த்தைகளால சொல்லிட முடியாது. ஏன்தான் பிறந்தாயோ? அந்த பாட்டு தான் அவளோட காதலுக்கு ஒரு வலி மிகுந்த சாட்சி. இங்கே வளர்ந்தாயோ? இத தெரிஞ்சுக்கிட்டே நீங்க அந்த பாட்டை கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது உங்களை வேற ஒரு உலகத்துக்கே கூட்டிட்டு போகும். காற்றே நீ ஏன் சேற்றின் பாடை கொள்ள வேண்டும்? நாம இந்த பதிவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். சினிமாவுல இதுவரைக்கும் பெருசா பேசப்படாத அமைதியான காதலோட வலிய நாம பாக்குற தருணம் இது. உன்னை நான் அறிவேன், என்னை அன்றி யார் அறிவார்? எப்பவுமே சினிமாவுல ரொம்ப சத்தமான வெறித்தனமான காதல்களை தான் நம்ம கொண்டாடுவோம் இல்லையா? ஆனா ரோசியோட ரியாலிட்டி ரொம்ப கசப்பானது. அவளுக்கு பிடிச்ச குணா அவளுக்கு கிடைக்கவே இல்ல. அவளோட காதலுக்கு ஒரு எண்டு கார்டும் கிடையாது. சொல்லப்போனா இந்த படமே அவளுக்கானது கிடையாது. இதுதாங்க நிதர்சனமான உண்மை. கண்ணில் நீர் வழிந்தால் என்னை அன்றி யார் துடைப்பார்? ஆனா அவளுக்குன்னு கிடைச்சது அந்த ஒரு தருணம் மட்டும்தான். குகைக்குள்ள தன் கையில துப்பாக்கிய வாங்கிக்கிட்டு தான் உயிருக்கு உயிரா நேசிக்கிற மனுஷன் தன்னை விட்டு தூரமா நடந்து போறத பாக்குற அந்த ஒற்றை தருணம், அதுதான் அவளுக்கு எல்லாமே. படத்தோட மொத்த தீமையும் தாங்கி நிக்கிற அந்த தைரியமான மொமெண்ட் தான் ரோசியோட மிகப்பெரிய ஐடென்டிட்டி. ஃபைனலா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டு நான் இதை முடிக்கிறேன். ரொம்ப சத்தமான மாயையான காதல்களை கொண்டாடுற இந்த உலகத்துல எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காத ரோசி மாதிரியான ஆட்களோட அமைதியான கண்ணுக்கு தெரியாத அந்த உருத்தலை காதல் வழியை நாம எப்படி புரிஞ்சுக்க போறோம்? இதுக்கான பதில உங்களுக்குள்ளேயே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு அனாலிசிஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புது பர்ஸ்பெக்டிவை கொடுத்துருக்கும்னு நம்புறேன். இன்னொரு சுவாரஸ்யமான பதிவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உன்னை நான் அறிவேன்,